அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் ராமோகன். நேரத்தோடு தலைப்புகள் தர முடியாமல் மன்னிக்கவும். 2 வாரங்கள் சற்று ஓய்வில்லாத அலைச்சல். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி. அதாவது அண்மையில் நடந்த 2 வாரங்கள் நடந்த நிகழ்வுகளை பற்றி, லண்டனில் நடந்த முக்கியமான சில நிகழ்வுகள் இருக்கின்றன. அவற்றை பற்றியே பேசலாம் என்று யோசித்தேன். அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளலாம். என்னுடன் திரு சிவா அவர்களும் இணைந்திருக்கிறார். 2 பேரும் கலந்து அதை பற்றி பேசலாம். நன்றி. முதலாவதாக, சென்ற 11/12 வழமை போல் வருடம் செய்கின்ற சைவ மாநாடு இந்த முறையும் 2 நாட்கள் நடைபெற்றது. 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் 2 இடங்களில் 2 ஆலயங்களில் நடந்தது. ஒன்று ஆச்வே முருகன் ஆலயத்திலும், 2வது லூசியம் சிவன் ஆலயத்திலும் ஞாயிற்றுக்கிழமை, அங்கு ஆச்வேல சனிக்கிழமை. 2 நாட்களும் அங்கே நடந்தது. அதற்கு இந்தியாவிலிருந்து சில ஆதீன முதல்வர்கள் வந்திருந்தார்கள். அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவர் அவர் தலைமை ஆதீன தலைவராக வந்திருந்தவர் ஜகத்குரு ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இவர்தான் முக்கியமான ஒரு ஆளாக அங்கே வந்திருந்தார். ஆட்சியில் நடந்த நிகழ்வுக்கு என்னால் போக முடியவில்லை. ஆனால் இங்கே வளமை போல சொற்பொழிவுகள், ஒரு சிலருக்கு அவர்கள் வருடம் செய்வது போல சில கௌரவிப்புகள் ஒரு சிலருக்கு நடத்தப்பட்டது. அதில் முக்கியமாக 2 பேரை குறிப்பிடலாம். ஒன்று, நமது சைவ முன்னேற்ற சங்கத்தின் தற்போதைய பொதுச் செயலாளராக இருப்பவரும் முன்பு தலைவராக இருந்தவருமான திரு ரவீந்திர மோகன் அவர்களுக்கும் டாக்டர் விநாயகமூர்த்தி என்று அவருடைய பெயர் சில வருடங்களுக்கு முன்னம் இருந்தது, கூடுதலாக அடிபட்டது. அவருக்கும் சமூக சீலர் என்ற பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டது. அதை விட சொற்பொழிவுகள், மற்றது அமெரிக்காவிலிருந்து யோகர் சுவாமிகளுடைய சிஷ்யர்களான 2 ஆங்கில சுவாமிகள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருந்தது என்றால், இளைய தலைமுறையினர், அதாவது இளைய சமூகத்தினர், யங்ஸ்டர்ஸோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு கலந்துரையாடல், இந்த எங்களுடைய சேவை சமயத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அவர்கள் மாலையிலே நடத்தினார்கள். அது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தது. பல இளைஞர்களும் பங்கு பற்றியதையும் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று அடுத்த நாளும் லூசியம் சிவன் கோவிலில் சொற்பொழிவுகள் மற்றும் இப்படியான ஒர்க் ஷாப்புகள் எல்லாம் நடந்தது. அன்று பட்டமளிப்பு நடப்படவில்லை, அங்கேயே முடிந்து விட்டது. இந்த 2 நாட்களும் இந்த மாநாடு, நான் 2வது நாள் தான் என்னால் போகக்கூடியதாக இருந்தது. அங்கே முக்கியமாக குறிப்பிடக்கூடிய என்னை கவர்ந்த ஒருவர் அபுதாபியிலிருந்து வந்திருந்தார். ஒரு இளைய வயதினர். அவர் தொழில் ரீதியாக ஒரு கெமிக்கல் என்ஜினியர், அதாவது அங்கே ஆயில் கண்ட்ரி என்றபடியால் அதோடு சம்பந்தமான தொழில் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். கடந்த 15 வருடங்களாக அபுதாபியிலிருந்து தான் தொழில் பார்ப்பதாக கூறியிருந்தார். அவருடைய சொற்பொழிவுகள் என்னையும் மிகவும் கவர்ந்தது. எல்லோரும் அதை சொன்னார்கள். அவருடைய சொற்பொழிவு நல்லா இருந்தது, அருமையாக இருந்ததுன்னு சொல்லி. அவருடைய பட்டங்கள் தமிழ் கடல், ஔவையின் அருட்செல்வர்,
என்ற 2 பட்டங்கள் அவருக்கு இருக்கிறது. அதுக்கு ஏற்றபடி அவர் சொற்பொழிவு மிக ஆழமாக இலக்கியத்தில், ஆன்மீகத்தில் மிக ஆழமான கருத்துக்களை தந்த பொழுது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் தொழில் ரீதியாக அந்த ஒரு பட்டங்கள் வாங்கியோ, அந்த துறையில் பட்டம் வாங்கியோ அப்படி ஒன்றுமே இல்லை. வெறும் கேள்வி ஞானத்தில் இந்தளவு விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார். அவர் போட்டதற்காக இருந்தது. அப்போ நாங்கள் அவருடைய சொற்பொழிவை கேட்டு விரும்பி அடுத்த சில நாட்களுக்கு நடந்த ஒரு எங்களது வித்துவான் வேலன் இலக்கிய வட்டத்துக்கு அவரை அழைத்திருந்தோம். அங்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக ஔவையும் வள்ளுவரும் என்ற தலைப்பில் ஔவையாரையும் வள்ளுவரையும் ஒப்பிட்டு பார்த்து, ஒப்பிட்டான்னு சொல்லி யார் கூட யார் குறை என்பதல்ல, அந்த 2 பேருடைய கருத்துக்களையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறார். இப்போ அவர் என்ன ஒரு சொல்லலாம் என்றால், அறத்தை பற்றி வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுகின்றார். அந்த குறளை அவர் எப்படி சொன்னார்ன்னா, 7 சொல்லில் சொன்ன வள்ளுவரின் குறளை ஔவை பாட்டியார் 3 சொல்லில் அடக்கி விட்டார். அறம் செய்ய விரும்பு. அப்போ அந்த 2யும் அந்த ஒப்பிட்டு பேசியதுல மிக அருமையாக இருந்தது. ஏன்னா அந்த அளவு ஆழ்ந்த அறிவு இருந்தால் தான் நீங்கள் 2யும் அந்த 2 திருக்குறள்லேயும் நிறைய அறிவு இருக்கணும், ஔவைன்ற விஷயத்திலையும் நிறைய அறிவு இருக்கணும். 2 இருந்தால் தான் நீங்கள் உடனே ஒன்றும் எழுதி கொண்டு நோட்ஸ் வந்து கொண்டு வந்தோம் அப்படி ஒன்றுமே இல்லை. அப்படியே பேசி கொண்டு இருந்தார். மிக அருமையாக இருந்தது. அப்புறம் நாங்கள் அவரை பற்றி கொஞ்சம் நான் கூட சொல்வது காரணம், அவரை எனக்கு பிடித்திருந்தது. அவரை இந்த எமது வானொலிக்கும் ஒரு நாள் நீங்கள் டைம் தர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நிச்சயமாக தான் இணைவதாக கூறியிருந்தார். அவர் நேற்றைய தினம் திரும்பி அபுதாபிக்கு பயணமாகிவிட்டார். ஆகவே அங்கு போன பின்பு ஒரு நாளைக்கு தான் இந்த வானொலியில் இணைந்து கலந்து கொள்வதாக கூறியிருக்கிறார். ஆகவே அதை பற்றி தான் நான் ஏன் அவரை நான் முக்கியமாக சொல்வதற்கு காரணம் அதுதான். அடுத்தடுத்த நாட்கள் நினைக்கிறேன் சபை முன்னேற்ற சங்கத்தில் யோகர் சாமிகள குரு பூசை நடக்கிறது ஒவ்வொரு மாதம். அதுக்கும் அவரை அழைத்திருந்தோம். நாங்கள் ஒருவரை பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் கூப்பிடுவோம், என்ன அதான் எங்களோட பண்பாடு. அப்போ அங்கே அழைத்த பொழுது அப்போ அவர் யாருடையோ கேட்டிருக்கார், எனக்கு யோகசாமியை பற்றி ஒன்றுமே தெரியாதப்பா, ஏதாவது ஒரு புத்தகம் இருந்தால் தாங்க கொண்டு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்றாங்க. அதில் சும்மா தட்டி பார்த்தோன்னு வந்திருக்கேன். சரி, இதை வாங்கிச்சுட்டு அவரை பற்றி ஏதாவது அந்த அரமணி அதில் ஏதாவது பேசலாம் ரெண்டாங்க வந்திருந்தார். வந்த பின்பு அங்கே அவர் யோகசாமியின் நூலான நற்றிணை என்ற நூல் அங்கே எல்லாரும் பெற்றிருந்தார்கள். அதை வச்சு தான் அவர்கள் அதில் இருந்து பாட்டுகள் அவற்றை கருத்துக்களை ஒரு சிலர் வாசிப்பது வழக்கம். ஒரு பாட்டுகளாக இதெல்லாம் கருத்து வாசிப்பார். இப்போ அதை இவர் பார்த்துட்டு அந்த ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறார். மேலால் சும்மா தட்டி பார்த்து நாங்கள் இருக்க வெளியாக வந்துட்டார். அப்போ தட்டி பார்த்துருக்கார். பார்த்துட்டு அதை கையில் வச்சுருந்தார். அப்போ அவரை பேச அழைத்த பொழுது வந்து இப்படி தான் சொன்னார், எனக்கு நான் இந்தியாவை சேர்ந்தவன், எனக்கு யோகசாமியை பற்றி எதுவுமே தெரியாது. நான் உண்மையை சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் இந்த ஒருத்தர் புத்தகம் தந்தார், இப்படி அவரை பற்றின ஒரு புத்தகம், பெரியார்னு சொல்லி ஒரு புத்தகத்தை படித்த இடத்துல அவர் கொஞ்சம் அவரை பற்றி அறிந்தார். அப்போ ஏதாவது அவரை பற்றி பேசலாம் என்று வந்த பொழுது ஏதோ நடந்து அவராக எனக்குள்ள பூந்தோ என்னவோ அவர் சொல்லிட்டு, என்ன பேசி நீ என்னப்பா பேச போகிற, நான் எழுதின புத்தகத்தை பற்றி பேச வேண்டாம், பேசு. அப்போ அது தனக்கு ஒரு அப்படித்தான் தனக்கு கட்டளையிட்டதாக தான் ஜோதித்து கொண்டு இந்த புத்தகத்தை நற்றிணை என்ற புத்தகத்தை பார்த்த பொழுது நீங்கள் புத்தகத்தை அவரை பற்றின புத்தகத்தை வாசித்து அவரை பற்றி சொல்வதை விட அவற்றுடைய இந்த நூலில் உள்ள கருத்துக்களை சொல்வது எனக்கு மிகவும் அற்புதமாக இருந்தது என்று சொல்லி அந்த 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 அதில் உள்ள கருத்துக்கள் அதையும் கொஞ்சம் நேரம் தான் அந்த புத்தகத்தை வாசித்தவர். அப்போ ஒவ்வொரு பாட்டுகளையும் சில பாட்டுகளை எடுத்து இது பட்டினத்தாருடைய
கருத்தை அப்படியே சொல்லியிருக்கிறார். திருமூலற்ற கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். ரெண்டு சொல்லி 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 சொல்லார். அவர் எல்லா யார் யார் பெரியார்கள் இருந்தார்களோ அவர் எல்லாரையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு சாம்பாராக உங்களுக்கு தந்திருக்கிறார். இதுவே போதும். இவருடைய புத்தகத்தை படித்தாலே நீங்கள் இந்த ஒவ்வொரு புத்தகமாக திருமூலர் அப்படி என்று பாதிக்க தேவையில்லை எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ளே அடக்கி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அற்புதமாக பேசினார். ஒன்றும் தெரியாமல் வந்தவர். பிறகு அவருக்கு நல்ல ஐநூறு நிகழ்வு நடந்தது. இது சில வேளை ஒரு தற்செயலாக நடக்குது என்று கூறினாலும் சில விடயங்கள் தன்னை அறியாமல் நடக்கும். இப்போ அந்த புத்தகங்கள் எல்லாரும் வைத்திருந்த புத்தகம்லாம் ஓரளவுக்கு கைப்பட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கசங்கித்தான் இருக்கும். பழைய புத்தகமாக இருக்கும் பார்க்க. இப்போ இவர் எல்லார்கிட்ட புத்தகத்தையும் பார்த்துட்டு யோசித்திருக்கிறார். இந்த புத்தகம் மிக அருமையாக இருக்குது. ஒரு புத்தகம் இருந்தால் நான் வாசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம்னு யோசிக்கிறேன். யாராவது இந்த புத்தகம் இருந்தால் எடுத்துட்டு போகலாம் என்னோட ரெண்டு அப்படி தனது மனதுக்கெல்லாம் யோசிக்கிறார். வெளியில் கேட்க இல்லை இன்னும் யோசித்து கொண்டு யோசித்தவர். எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி அவன் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்க, பெரிய பழசு படையில். அவவா சொன்னால் இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுங்கோ, அவர் கொண்டு போகட்டுமன். இது சர்ச்சையெல்லாம் நடந்தது. அவர் இவ கேட்கவும் இல்லை. இவ என்ன யோசித்தாவரியா இந்த புத்தகத்தை கொடுத்து விடுங்க. அப்போ புத்தகத்தை கொண்டே அப்போ இந்த அவ கூப்பிட்டு அவன் கையாலேயே அந்த புத்தகத்தை கையளித்தோம். கையளிக்க தன்னை கையை காட்டினார். சொன்னார், எனக்கு உண்மையிலேயே மயிர்கூச்சி அறிஞ்சிட்டுது. பாருங்க, நீங்கள் கையை பாருங்கள், இந்த மயிரெல்லாம் எழும்பித்தான் நிற்குது. ஏனென்றா நான் இதை யோசித்தேன். நான் ஒரு புத்தகம் இருந்தால் தான் வாங்கிட்டு போகலாம்னு தான் யோசித்தேன். நான் இப்போ புத்தகமே என் கைக்கு வந்துட்டுது. நான் முன்பு ஒரு முறை இந்த லண்டன் வானொலியில் நாங்கள் யோகசாமியை பற்றியும் ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தேன். நான் ஒரு ஒரு சித்தர் ஒரு மகான் என்று கூறும் பொழுது சில சம்பவங்கள் இப்படித்தான் நடக்கிறது. அவர் தானாக புத்தகத்தை கொடுக்கிறது. அப்போ அது முடிய பேருந்து கேட்டார், எனக்கு வேறு இப்போ இங்கே வந்தான் அவரை அறிந்த அப்புறம் எனக்கு அவரில் மிக ஒரு அந்யோன்யம் வந்து விட்டது. இன்னும் ஒரு இவருடைய படம் ஏதாவது இருந்தால் தருவீங்களா? அப்போ இவர்கிட்ட கையிலேயும் படம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், என்னோடய வீட்டில் இருக்குது, நீங்கள் நாளைக்கு நீங்கள் பயணம் போவதற்கு முதலாக உங்களோட கையில் படம் இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி அடுத்த நாள் நான் அதில் விரதி எடுத்து அவருக்கு கையில் அடுத்த நாள் கொண்டே கொடுத்தேன். இப்போ இதையும் சொல்கிறேன்னா, அந்த இப்போ சைவ மாநாட்டுக்கு வந்தவர்கள் பலர் இவர் ஒருவர், இவரும் பலர் இல்லை, இவரும் ஒருவர். ஆனால் இவர் எனக்கு ஒரு முக்கியமான ஆளாக தெரிஞ்சது இந்த மாநாட்டுக்கு வந்தாங்களுக்குள்ள. அவருடைய இலக்கமெல்லாம் எடுத்துட்டேன். தொடர்ந்து நாங்கள் அவரோட தொடர்பில் இருப்போம். ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு அறிஞர் பெருமான் தான் சொல்லலாம். இந்த சம்பவங்களை பார்த்தோம், யோகசாமியின் அந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுதும் அதெல்லாம் ஒரு ஒரு சங்கிலி கோர்வையாக விஷயங்கள் நடக்குது. அவ இது அவருடைய அருளோ என்னவோ அதுக்கு நான் போகலை. இப்படியாக அந்த சைவ மாநாட்டுக்கு வந்ததில் நான் இவருடைய தொடர்பை நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவரை நாங்கள் வானொலிக்கு இணைகின்ற பொழுது நான் நிறைய முன்னறிவித்தல் கொடுத்து அவரை இணைத்து நாங்கள் அவருடன் கலந்து உரையாடலாம். இது சைவ மாநாடு. அடுத்து இது 11/12 13ஆம் தேதி அண்மையிலே 3 முக்கியமானவர்கள். இதை பற்றி சிவா எதுவும் கதைக்க? சிவா, முதல் இந்த மாநாடு பற்றி நீங்க முன் வந்து இந்த வானிலை பதிவு செய்தமைக்கு நன்றியோடு அதிலிருந்து நான் ஒரு சில சொற்களை எடுக்கலாம் என்றிருக்கின்றேன். காரணம் என்னென்றால், இந்த உலகத்திலே அறம் என்பது காலகாலமாக பேசப்படுகின்ற ஒன்று. மனித வாழ்வில் ஒரு பண்பான வாழ்வுக்கு அறம் என்ற சொல் ஔவையாராலும் திருவள்ளுவராலும் சமூகத்துக்கு
விதைக்கப்பட்ட விதைகளில் ஒரு பகுதி முதற் பகுதி அது. ஆகவே நாங்கள் அறம் சார்ந்த வாழ்வியல், அறம் சார்ந்த முன்மாதிரியான செயற்பாடுகள் காலத்துக்கு காலம் மேலோங்கி வளர வேண்டிய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இயற்கை அறம் அளிக்கப்பட்டு விட்டது. பல நாடுகள் இன்றைக்கு காலநிலை மாற்றத்துக்கு சவாலாக இருக்கிறது இந்த இயற்கை அறம் என்பதை அறம் சார்ந்து கையாள தவறியமை. எனவே நான் அந்த பகுதியில் இந்த அறம் என்ற சொல்லுக்கு நாம் வாழ்வியல் பல்லுயிர் ஓம்பி வாழ்வதுதான் அறம். இன்றைக்கு பஞ்சபூதங்கள் என்று சொல்லி நாங்கள்